வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வருஷம் சம்மர்ஸ்லாம் வந்து டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு 2 நாள் நடக்குது. டிக்கெட் சேலிங்கை அதிகப்படுத்தணும், அதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஆடியன்ஸையும் கொஞ்சம் வர வச்சு அவங்கள்ட்ட பேசி எடுத்து கொஞ்சம் டிக்கெட் சேலிங் அதிகப்படுத்தலான்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டன், ஜான் சீனா, சிஎம் பாங்கு, செத் ராலன்ஸு, ரோமன் ரெயின்ஸ் வரல. ஸோ இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தர்மபுரம் ரெஸ்லிங் செல்ல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிக்கும் முதலேயே நம்ம சில்லா ஃபேட்சியூ, நம்ம ஒமாகாவுடைய பையன், அவர் வந்து அந்த ஃபேன்ஸ் லீக்கு வந்திருக்காராம். ராண்டி ஆர்டனை பார்த்த உடனே அவங்க பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது ராண்டி ஆர்டனுக்கு சில்லா ஃபேட்சியூ யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஒமாகாவோட பையன் கூடிய சீக்கிரம் டபிள்யூக்கு வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக போகிறாரு. ஸோ அவர் கூட கை கொடுத்து கெட்டி பிடிச்சி அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டமும் பண்ணியிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் நடக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீட். இந்த ஐசோ ஸ்பீடை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் ராயல் ரம்பில் வந்து ஒரு பட்டையை கிளப்பியிருப்பார் ஐசோ ஸ்பீடு. அவர் இந்த ஃபேன்ஸுக்கான நிகழ்வில் வந்திருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பேசி எடுத்து, ஸோ அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீட் பண்ணியிருந்தார். அலெக்சா பில்ஸ் வரும்போது ஃபேன்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட் மாதிரி கெட்டப் போட்டிருந்தாங்க. அந்த பிரேவ் ஒயிட் கெட்டப்பு போட்டவங்க கூட சேர்ந்து நடந்து வந்திருந்தாங்க. இதை காலையில் நம்ம ஒரு வீடியோவாக பேசியிருந்தோம். ஸோ அப்போ அந்த கிளிப்ஸ் மட்டும் தான் கிடச்சிது, இப்போ எல்லா கிளிப்ஸும் கிடச்சிது. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கான். அந்த குழந்தைய கொடுத்து, ஸோ அந்த குழந்தைய கொஞ்சம்படி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் ஒரு மூமெண்டம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து சிஎம் பாங்கு இருக்கார்ல, அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சிஎம் பாங்குக்கும் செத் ராலன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டிருக்குது. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிற நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. சிஎம் பாங்கை பார்த்து நம்ம செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மணி இந்த பேங்க் இருக்குது, அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் ஃபியூச்சர் ஹெவி சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்காரு. செத் ராலன்ஸ் சிஎம் பாங்கு கிட்ட கலாய்க்காமல் இருந்தால் சரி தான், ஏன்னா இப்படி போன வருஷம் வம்பு பண்ண ட்ரூ மேக்கின்டருக்கு ஏற்பட்ட நிலை நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலாய்க்கிறத விடலை. செத் ராலன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்திருக்குது. சரி, அப்படியே செத் ராலன்ஸ் போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஜான்சனா வந்து நிற்கிறாரு. ஜான்சனா கிட்ட இப்போ சாம்பியன்ஷிப் இருக்குது, செத் ராலன்ஸ் கிட்ட மணி இந்த பேங்க் இருக்குது, நான் எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணுவேன் ராசா அப்படிங்கிறத ஜான்சனா கிட்ட அந்த மணி இந்த பேங்கை தூக்கி காட்டி ஒரு எப்படி சொல்ல பயம்படுத்துறதுன்னு சொல்லலாமா, அந்த இப்படி ஒரு பயம்படுத்துகிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணியிருக்கிறாரு. ஸோ எப்போ வேணாலும் தலைவன் கேஷிங் பண்ணுவான், வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எந்த டைட்டில் அப்படிங்கிறதுன்னு தெரில, அது நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு நடக்க மெயின் ஷோவில் ஜான்சனா வந்தாருன்னு சொன்னோம்ல. ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் மெயின் ஷோ ஆரம்பிக்குது. கரெக்டாக ஜான்சனா வந்தார், செத் ராலன்ஸ் பார்த்தாருன்னு சொன்னோம்ல, அது வந்து கிக் ஆஃப். இப்போ மெயின் ஷோ ஜான்சனா வந்து சொல்கிறாரு, இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நான் சிஎம் பாங்க கூட மோத போகிறேன், அதை கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ணிடுறேன். வின் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய சம்மர் ஸ்லாம் ஆப்பனண்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன். அது கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்கில் வின் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் என் கூட மோதவங்களாக இருக்கலாம். பட் எனி ஒன் யாராக இருந்தாலும் இது லாஸ்ட் ரைட் நவ். நான் கண்டிப்பாக இந்த தடவை வந்து என்னுடைய டைட்டில் தோக்க மாட்டேன். சம்மர் ஸ்லாம்லேயும் நான் அவங்கள்ட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னுடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இது ஃபேன்ஸ் மேட் அப்படிங்கிறதுனால ஜான்சனா தன்னுடைய ரியல் கேரக்டரான அந்த ஃபேஸ்டன் கேரக்டர்லேயே தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தார். ஃபேன்ஸ் மத்தியில் எரிஞ்சு கோவம் பேசுகிறது, அடுத்து ரொம்ப ரூடாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் பேசலை, ஜாலியாக பேசினார். ஸோ இந்த ஜான்சனாவை பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா வைப்பர் ராண்டி ஆர்டன் வராரு. ராண்டி ஆர்டன் வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாம் அவருடைய சாங்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராண்டி ஆர்டன் பார்த்து பார்த்தீங்கன்னா பூரிச்சு போயிட்டாரு. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ராண்டி ஆர்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நான் வந்து இப்போ வந்து கிங்குக்கான டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டேன், இப்போ என் கூட மோத போகிறது யார், ஜே ஊசோவா கோடி ரோட்ஸா அப்படிங்கிறதான் மேட்ரு. ஃபேன்ஸ் எல்லாருமே கோடின்னு சொல்லும்போது யாராக வேணா இருக்கட்டு என் கூட சண்டை போடுறதுக்கிட்டு, பட் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு சிஎம் பாங்க் கூட போகிறது ஆசையாக இருக்குது. அதாவது இப்போதைக்கு சிஎம் பாங்கும் ஜான்சனாக்கும் நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்ச் இருக்குல்ல, அதில் வந்து சிஎம் பாங்க் வெற்றி பெறணும். சிஎம் பாங்க் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஏன் கூட வந்து அவன் சம்மர் ஸ்லாமில் மோதணும், அது எனக்கு ஆசையாக இருக்குது. ஜான்சனா கூட மோதுறதை விட எனக்கு சிஎம் பாங் கூட மோதுறது ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத ராண்டி ஆர்டன் ஒரு குத்தா மதிப்பாக சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு கிங் ஆஃப் தி ரிங்கோடைய ஃபைனல் வந்து ரால் இருக்குது, அதில் கோடியா அல்லது ஜேயா அப்படிங்கிறத பார்த்து அதில் அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனுக்காக சம்மர் ஸ்லாமில் மோதலாம். அது மாதிரி ஜான்சனாக்கும் ஒரு மேட்ச் இருக்குது, அதில் வெற்றி பெற்றவங்க தான் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்குக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாம் போக முடியும். அது யாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நிக்கி பெல்லா இன்னைக்கு ஷோக்கு வந்திருந்தாங்க. எவல்யூஷன் பேப்பரில் வந்து
நிக்கி பெல்லா இருக்கிறாங்களாம். தனக்கு ஒரு மேட்ச் உண்டு. ஸோ நிக்கி பெல்லா என்ன சொல்கிறாங்கன்னா எவல்யூஷன் பேப்பருக்கு எல்லாருமே வந்துருங்க, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ சம்மர்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அப்படியே சைடு வாக்கில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பரையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. டிக்கெட் விற்கணும்ல, அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சரி, இதெல்லாம் நடக்க அடுத்து டிஃபினியோட டைம். டிஃபினி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உமன்ஸ்க்கான மணி இந்த பேங்க் ஒரு சைடு இருக்குது, குயின் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணுறவங்க மோதுறவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க, நியோமி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா நயா ஜாக்ஸ் இருக்கிறாங்க. பல டென்ஷன் மத்தியில் நான் இருக்கிறேன். சம்மர் ஸ்லாம் பிளான் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எவல்யூஷன் இருக்குது. எவல்யூஷனில் நான் கண்டிப்பாக மோதுவேன். அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நயா ஜாக்ஸும் மோட போகிறேன். அதில் என் டைட்டில் ரீட்டைன் பண்ணணும். என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்புறம் தான் இவங்களுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்ல முடியும் போல இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அப்புறமா வந்துட்டு சாம்பியன்ஷிப் இருப்பானே டவுட்டாக இருக்குல்ல, அந்த வகையில் சொல்கிறாங்க பொழுது. அதுக்கப்புறமா நம்ம ரியா ரெப்ளே ஃபேன்ஸ் பற்றியில் சரியான சப்போர்ட்டு. ரியா ரெப்ளே நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா லிஃப்டிக் அடிக்கல போல இருக்குது. லிஃப்டிக்கும் கண்மையும் போடலை, அப்படியே பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்கல்ல. இப்போ தாங்க அவங்க ஒரு ரியல் ஆஸ்திரேலியன் மாதிரியே இருக்கிறாங்க. இந்தியன்ஸை பார்த்தா எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோமோ அதே மாதிரி ஆஸ்திரேலியன் இப்படி தான் இருப்பாங்க. மூக்கு கொஞ்சம் புடப்பாக நம்ம படி மர்ஃபியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது பார்க்கறதுக்கு இப்போ கிளியராக தெரியுதில்ல. ஸோ ரியா ரெப்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் இல்லை. பட் இருந்தாலும் ரசல்மேனியா மாதிரி எனக்கு சம்மர் ஸ்லாமில் ஒரு நல்ல கிளாக் கிடக்கும். மேபி ஒரு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கூட சம்மர் ஸ்லாமில் மோதுவேன். டைட்டிலுக்கான ஏதாவது ஒரு ஸ்லாக் கிடச்சுன்னா அப்போ நான் டைட்டிலுக்காக கூட மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரியா ரெப்ளே பேசாமல் இதுக்கப்புறமா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகலாங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க மெயின் டைட்டிலே வின் பண்ணிட்டாங்க. அது மிட்கார்ட் டைட்டில் போட நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோடைய நேரம். ஜே ஊசோ இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை எதிர்கொண்டு கிங் ஆஃப் த ரிங்குக்கான மேட்ச்சில் விளையாட போகிறாரு. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாரு. கோடி ரோட்ஸ் என்னுடைய பெஸ்ட் நண்பன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வேணும். குந்தருக்கும் கோல்டுபர்க்குக்கும் மேட்ச் நடக்கும்போது மேபி குந்தர் வின் பண்ணலாம், கோல்டுபர்க் வின் பண்ணலாம். ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாலும் நான் சம்மர் ஸ்லாமில் அவங்களை எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வராரு. எப்பா நீ வந்து குந்தர் கூட மோது, கோல்டுபர்க் கூட மோது, யார் கூட வேணால் மோது, ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல சாம்பியனாக இருக்கப்படுது நான் தான். ஏன்னா ஃப்யூச்சர் என் கையில் இருக்குது, மணி இந்த பேங்க் இருக்குது. நான் நினச்ச நேரம் எந்த சாம்பியன்ஷிப் வேணாலும் கேஷிங் பண்ணலாம். ஒருவேளை உன் கையில் வந்து சாம்பியன்ஷிப் வந்துட்டுன்னு வையேன், நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். என்னோடய மணி இந்த பேங்கை கேஷிங் செய்து நீ ஹெவி வெயிட் சாம்பியனானா உன்ட்டு வந்து சாம்பியன்ஷிப்பை பிடிங்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி செத் ராலன்ஸ் மிரட்டுறாரு. பாவங்க ஜெய் ஊசோ. அந்த பக்கம் பார்த்தா சனி திசையாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா செவ்வாய் திசையாக இருக்குது, எங்கே போனாலும் அலங்கிட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஜெய் ஊசோ சாம்பியன் ஆகிற ஸ்லாகே இல்லை போல இருக்குது. நம்ம தலைமை செத் ராலன்ஸ் வேறு அங்கே நின்று நிற்கிறாரு. சரி, இதெல்லாம் நடந்து முடிக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸோடைய மனைவியான பெக்கி லிஞ்ச் வராங்க. பெக்கி லிஞ்சுக்கு இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா பெய்லிக்கு அகேன்ஸ்டாக அவங்களுடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அண்ட் அவங்கள பற்றியும் லைரா வெஹரே பற்றியும் பேசுகிறாங்க. எவல்யூஷன் பேப்பர் நடக்க போகுது. ஸோ அந்த எவல்யூஷன் பேப்பரில் ஒரு முக்கியமான ஸ்லாக் எனக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி எவல்யூஷன் பேப்பரை நான் பங்கேற்று மேட்ச்லாம் விளையாடிருக்கேன். இந்த தடவையும் வெற்றி பெறுற மாதிரி ஒரு மேட்ச் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி பெக்கி லிஞ்ச் பேசியிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நடந்து முடிய ஸோ கிட்டத்தட்ட இந்த இதோடைய மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட் டைமுக்கு முன்னாடி நம்ம சிஎம் பாங்க் தான் வராரு. சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆஃப் சாம்பியனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. அதை பற்றி பேசுறதுக்காக வராரு. பேசும்போதே ஃபேன்ஸ் வந்து சிஎம் பாங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் சொன்னோம்ல, ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய கொஞ்சிட்டு இருந்தாங்கன்னு, அந்த குழந்தைய பார்த்தோன்னா சிஎம் பாங்குக்கு ஆர்வம் வந்துருச்சு. அந்த குழந்தைய தூக்கி சிஎம் பாங் வந்து இப்போ கொஞ்சிறாரு. செல்சிக்ரீன் தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னோம்ல, அந்த குழந்தைய தான் இப்போ சிஎம் பாங்க் தூக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும், என் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும், என் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நான் வந்து WWE அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதுறேன், இதில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், மேபி ராண்டி ஆர்டனுடைய கனவு கூட நிறைவேறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ராண்டி ஆர்டன் சொன்னார்ல சிஎம் பாங்க் கூட சம்மர் ஸ்லாம் மோதணும்னு, ஸோ அந்த கனவு கூட எதிர்பார்க்கலாம். இந்த தடவை சிஎம் பாங்கோடைய குடி மிஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சிஎம் பாங் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத நைட் ஆஃப் சாம்பியனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். மெயின் ஈவெண்ட்டாக ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் எல்லாருக்குமே தேங்க்யூ பண்ணி இந்த ஷோவை முடிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து WWE யூடியூப் சேனலில் அஃபிஷியலி வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை அப்படியே பார்த்துக்கோங்க. எதுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்க சொல்கிறேன்னா, அடிக்கடி ஆட்ஸ் வரும், அது இல்லாமல் இருக்கணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.